ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தினமும் உனக்கு வேணுங்கிற பல விஷயங்களை இந்த வராகி அம்மா கிட்ட நீ கேட்டுக்கிட்டு தான் இருக்க. அதில் ரொம்ப நாளாக நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்குற ஒரு விஷயத்தை தான் உன்னுடைய முதல் வேண்டுதலாக நான் பழிக்க செய்ய போகிறேன். நீ நினச்சது நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். ஆனால் இப்போது அது உடனே நடக்கலைங்கிறதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாது. நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தினா இப்போது வெகு சீக்கிரமாகவே சுலபமாகவே உனக்கான விருப்பத்தை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமாக இருக்க பழகு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை உனக்கு வேண்டுமேன் செல்லமே. காலம் எல்லாரையும் சோதிக்க தான் செய்யும். ஆனால் நீதான் அதை சரியாக கையாள கற்றுக்கணும். என்னை மீறி எந்த தீங்கும் முன்ன எந்த விதத்திலும் நெருங்காம இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். முதல்ல உன் மனசில் இருக்க சுமையையும் பாரத்தையும் தூக்கி போடு. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படியும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. நீ உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்ட. இப்போது உன் முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்படிப்பட்ட அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுன்றதை மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. மன நிம்மதிக்காக வேண்டிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரேன். தோல்வி அடைஞ்சதை நினச்சி வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மாவை வணங்கியும் கூட இவ்வளோ பிரச்சனைகள் வருதே நினச்சி பயப்படாத. இந்த பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு. நீ முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து செய்யும்போது இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் நிஜமாக்கி கொடுப்பேன். நான் எந்த வழியிலும் ஒருபோதும் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். ஆனால் கஷ்டத்தை குறைப்பதற்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. இப்போது இந்த பதிவை எதுக்காக உன் கண்களில் காட்டியிருக்கேன்னு தெரியுமா? இதுதான் உனக்கான பதில். நாம் நினச்சது நடக்குமோ நடக்காது, வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு யோசிக்காம எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம எல்லாமே ஏதோ காரணத்தோடு நடக்குதுன்னு மட்டும் நினை. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுவுமே எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது. உனக்கு எது சரியாக வரும், உன் வாழ்க்கைக்கு எது உகந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுட வேணாம். ஏன்னா நீ வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுட்டினா அது உனக்கு வலியையும் வேதனையையும் அதிகமாக கொடுக்கும். அவசரப்பட்டு யார்கிட்டையாவது கோவப்பட்டு சண்டை போட்டினா அதுக்கப்புறம் நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் அது ஒரு ஆறாத தழும்பாகவும் காயமாகவும் மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே நிதானமாக யோசித்து பேச கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன். நீ நம்புனினா போதும். எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். கடைசி நொடியில் கூட நீ நினச்ச விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக நடத்த என்னால் முடியும் என் செல்லமே. நீ பல நாட்களாகவே ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சு போராடியும் அது சரியாக வரலன்னு இப்போது நீ கைவிட போனீன்னா நான் உன் கையை பிடிச்சி அதை தேற்றி நல்ல விதத்தில் உனக்கு நடத்தி முடிப்பேன். நான் மனசு வச்சேனா ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றுவேன்னு உனக்கு தெரியும் தானே. நீயே ஆச்சரியப்படும் வகையில் தான் உன் வாழ்க்கை மாறப்போகுது. அதற்கான அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகிறேன். ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு உனக்காக திறக்கும்னு நம்பு. அந்த இன்னொரு கதவு திறந்ததின் மூலமாகவே உனக்கான விஷயத்தை வெற்றிகரமாக சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிருவேன். திறக்காமல் போன கதவுகளும் நடக்காமல் போன விஷயங்களும் உனக்கு அதை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. சோதனையை கொடுக்காம இப்போதைய நிலைமையை மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு சில கஷ்டங்களை உனக்கு சோதனைகளாக கொடுத்தேனே தவிர சோதனைகளை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தணுன்ற எந்த எண்ணமும் இந்த வராகி அம்மாவுக்கு கிடையாது. இப்போது நடக்கப்போவது எல்லாத்தையும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் சரியாக சிறப்பாக நடத்தி முடிக்கதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ பொறுமையாக இருந்து நான் கொடுப்பதையெல்லாம் மனசார மகிழ்ச்சியோட பெற்றுக்கொண்டினா
அதன் மதிப்பு என்னங்கிறது சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் என் செல்லமே. யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், கொடுமைப்படுத்தினாலும், கஷ்டத்தை கொடுத்தினாலும் அதை நினச்சி பயப்பட வேணாம். என்னை மீறி எதுவும் உன்னை தீண்டாதுன்னு தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா உன் கூடவே உன் வீட்டில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாருடைய இதயத்திலும் காயமும் கஷ்டமும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் மனக்காயத்தை கண்ணீராக அழுதுகிட்டே சொல்லுவாங்க. சில பேர் சிரிச்சுக்கிட்டே மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்போது சொல்லு, நீ எந்த முறையில் உன்னுடைய வருத்தத்தையும் மன எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும்? முடிஞ்ச அளவுக்கு யார் கண்ணு முன்னாலேயும் நீ அழுகக்கூடாது. தைரியமாக சிரிச்சுக்கிட்டே அதை சொல்கிற விதமே உனக்கு அதை சமாளிக்கும் தைரியத்தை கொடுத்துடுமே செல்லமே. வாழ வேண்டிய காலத்தில் நீ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துக்கிட்டே போனினா ரொம்ப நாள் ஆன பிறகு, காலம் போன பிறகு உனக்காக நீ வாழலாம் நினைக்கிற போது நீ வாழ்கிறதுக்குன்னு உன் கைகளில் எதுவுமே இருக்காது. வயசு போயிடும், காலம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும், ஆசைகள் போயிடும், சுவை போயிடும், நிறைய விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போயிருக்கும். அதனால் அடுத்தவங்களுக்காக மட்டுமே யோசித்து வாழ்க்கையை அப்புறமா வாழ்ந்துக்கலாம் நினைக்காம அப்பப்போ அந்தந்த வயசில் அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷங்களையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் நல்ல நினைவுகளையும் நிகழ்வுகளையும் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. ஏதோ பிறந்துட்டோன்னு வாழாமல் இனி பிறக்க போவதில்லை நினச்சி வாழப்பாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ சொல்கிறதையெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏதாவது ஒரு மனிதரோட பேசும்போது அந்த உருவம் மட்டும்தான் அவங்களோடது. அதற்குள் இருப்பவள் இந்த வராகி அம்மா நானுங்கிறத புரிஞ்சுக்கோ. நிச்சயமாக யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உன் துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிப்பேன். எந்த விஷயம் நடந்தாலும், எந்த விஷயம் உனக்கு கவலைகளை கொடுத்தாலும், இது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு நேரத்தை வீணாக்காதேன் செல்லமே. எது நடந்தாலும் எல்லாமே உன் விதிப்படி தான் நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லதா தலைவிதி எழுதுனா நல்லதே நடக்கும். கெட்டதா தலைவிதி எழுதப்பட்டிருந்தா கெட்டதே நடக்கும். விதியை யாராலும் மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உன் விதியை மாற்றி நிச்சயம் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா விஷயமும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும்னு நினைக்காம எது எப்போது எப்படி வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. நிச்சயமாக உன்னை விட்டு போவதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயமாகத்தான் இருக்கும். உனக்கு கிடைக்க போகிறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியான, உனக்கு சுகமான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ என்ன செஞ்சாலும் அதை நல்லா கவனிச்சுப்பாரு. அது முற்றிலும் உன்னை பற்றியதா இல்லது அனைவரும் அடுத்தவர்களுக்கான நல்வாழ்வுக்கானதான்றதை யோசித்து செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்ற எந்தவித குழப்பமும் உனக்கு வேணாம். ஒரு விஷயத்தில் உனக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அது நல்லது. அல்லது ஒரு விஷயம் உனக்குள்ள குழப்பத்தை கொடுத்தது, இது நல்லதா கெட்டதான்னு கேள்வியை எழுப்பினாலே அது நிச்சயம் கெட்ட கர்மாதாங்கிறத புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்தியது நான் தான், இனி நடத்த போவதும் நான் தான். ஆனால் இனிமேல் நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. சும்மா எதையாவது யோசித்து மனசை குழப்பிக்கிட்டே இருக்காம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா நீ எதிர்பார்த்ததையும் என்னிடம் கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது உன் மனசில் இருக்க அத்தனை குழப்பங்களும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இத்தனை நாளும் நடந்ததையெல்லாம் யோசிச்சு நீ கலங்கி குழம்பி போயிட்ட. இனிமே நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினை. உன்னை விட்டு போனது எல்லாமே மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரும். நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இருந்தினா உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் செல்லமே. உனக்கு உரியதையும் நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் உனக்கே தர வேண்டியது என்னுடைய கடமை தான். நீ கேட்டது உனக்கு கிடைப்பதற்கு தாமதம் ஆகியிருக்கலாம். ஆனால் அது சோதனைக்கான சேர்க்கைக்கான நேர்மறை தாமதம்தான். உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணுங்கிறதுக்காக தான்
இந்த தாமதத்தை நானே உருவாக்கியிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் அருளும் வந்து சேரப்போகுது. எப்போவுமே நான் சொல்லக்கூடிய சில மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க வேணாம். அதாவது உன் சிந்தனைகளை தவறான விஷயத்தில் இழுப்பாங்க. அடிக்கடி உன் சிந்தனையை சிதறடிப்பார்கள். அதே போல் நீ சின்ன தப்பு செஞ்சாலும் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிறவங்க, பேசாமல் இருக்கிறவங்க, அவங்க தப்பு செஞ்சால் மட்டும் மன்னிப்பு கேட்க மறுப்பார்கள். மறுபடியும் வேணும்னே உனக்கு பிடிக்காத விஷயத்த மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அவங்களுக்கு எல்லா விதத்திலும் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மறுபடியும் உனக்கு அதே மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுப்பதற்கு அவங்க மறுப்பாங்க. இப்படி தவறான நடவடிக்கை கொண்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவங்கள பற்றி ஏதாவது கேட்டினா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுவே அடுத்தவங்களை பற்றி பேசணும்னா மட்டும் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இப்படிப்பட்ட குணமுடைய மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு. நீ செய்த நல்லதையெல்லாம் மற்றவங்க யாரும் புகழ்ந்து பாராட்டி ஒரு வார்த்தை கூட ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்களேன்னு கவலைப்பட வேணாம். அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த வராகியம்மா நானே உன்னை பாராட்டி போற்றி சீராட்டி சிறப்பாக வாழ வைப்பேன். உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக உன் அருமையை புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்படாமல் இருந்தீனா போதும். நீ நிம்மதியாக இருந்ததுக்கு எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். என்னை பார்த்த இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் மறந்து போகும். எல்லாமே மறைந்து போய் நீ மனமகிழ்ச்சியோட வாழும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். யாராவது உன்கிட்ட வந்து உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசினாலோ அல்லது நீ எனக்கு சமமானவ இல்லைன்னு சொன்னாலோ அவங்கக்கிட்ட நீ தைரியமாக சொல்லு, ஆமாம் நீங்கள் எனக்கு சமமானவங்க கிடையாது, நான் உங்களை விட பல மடங்கு மேலான வாழ்க்கையை வாழக்கூடிய உயர்ந்த குணமுடைய நல்ல பிள்ளைன்னு சொல்லு. ஏன்னா நிஜமாவே நான் உனக்கு தரப்போகிற வாழ்க்கைங்கிறது அவர்களை விட பல மடங்கு மேன்மையானதாக, சிறப்பானதாக, சந்தோஷம் நிறைஞ்சதாக, சொகுசானதாக, உயர்வானதாக இருக்கும் என் செல்லமே. நானே எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உருவாக்கி தர்றேன். நீ மனசில் எதை பதிய வைக்கிறியோ அதன்படி தான் உன் உடல் செயல்படும். மனசில் எப்போதுமே நம்பிக்கையும் தைரியத்தையும் பதிய வச்சுக்கிட்டினா உன் உடம்பு நல்ல ஆரோக்கியத்தோட உறுதியாக பலத்தோடு இருக்கும். எப்போதும் நல்லதையே சிந்தனை செய். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் கேட்ட விஷயங்களையும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வெற்றிகரமாக உனக்கு நடத்தி முடிச்சு தருவேன். ஓம் வராகி போற்றி.